கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு நல்லதே திட்டமிட்டு இருப்பார். அதை தம்முடைய நேரத்தில் நிறைவேற்றியும் கொடுப்பார். நமக்கு தேவையானதை அவருடைய நேரத்தில் கொடுக்கின்ற போது அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்மை சுற்றித்தான் நமக்கு ஏராளமான விரோதிகள் இருக்கின்றார்களே, இந்த வார்த்தை எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று சந்தேகப்படாமல், தேவன் தம்மை விசுவாசிக்கும் யாவரோடும் இருக்கிறார் என்றும் அவர் நமக்குள்ளும் இருக்கிறார் என்றும் விசுவாசியுங்கள். இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவரை சுற்றிலும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்களாலே நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம், நமக்கு அரணாக இருப்பவர், ஆபத்து காலத்தில் துணையாக இருப்பவர், நாம் ஆராதிக்கும் ஆண்டவர். நமக்குள்ளாகவோ வெளியிலோ இருக்கக்கூடிய எந்த எதிரியும் நம்முடைய வாழ்வில் தேவ நோக்கத்தை முறியடிக்கவே முடியாது என்பதை முதலில் நாம் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கின்ற போது நாம் ஆசீர்வாதத்தை காண முடியும். எபிரியருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் அறிக்கை செய்யுங்கள். அந்த வசனத்திலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எழுதப்பட்டிருப்பதால் இந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்ய செய்ய நம்முடைய எதிரிகளை நம் கர்த்தரே துவம்சம் செய்திடுவார். பின்பு நாம் அவர்களை தேடியும் காண மாட்டோம் என்று விசுவாசித்து தேவனை துதித்துக் கொண்டிருங்கள். வாசித்து பாருங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நல்ல சமயத்திலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். உமது பிள்ளைகளோடு கூட நீர் சதா காலமும் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து காத்து கொள்வதற்காக உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த வார்த்தைகளை உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.